ஆண்டவர் ரொம்ப நல்லவர், இன்றும் பெரியவர், பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். உங்களுக்கான சிறந்த திட்டத்தை தேவன் செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார். அந்த திட்டத்தின் செயல்பாட்டின் நடுவுல தான் நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆகவே இன்னும் நம்மளுக்கு உயர்வு வரல, இன்னும் நம்மளுக்கு ஆசீர்வாதம் வரல நீங்க நினைக்க வேண்டாம். அதன் நடுவுல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அதை நோக்கி தான் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துங்க. ஏசாயா 53 5-6 வசனத்தில் இப்படி படிக்கிறோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். இந்த வசனத்தின் மூலம் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லுகிற காரியம், இடம் மாற்றம் செய்யப்பட்டது. உங்களுடைய இடத்தை தேவன் எடுத்துக்கொண்டார். அவருடைய இடத்தை உங்களுக்கு கொடுத்தார். இந்த பெரிய காரியம் கல்வாரி சிலுவையில் நம்மளுக்கு நடந்தது. அதை இயேசு கிறிஸ்து செய்து முடித்து விட்டார். அதில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு ஏன் நம்ம பிரச்சனைகளையும் சவால்களையும் பலவீனங்களையும் வியாதிகளையும் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, இவைகள் எல்லாவற்றையும் தேவன் ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு இவைகள் எல்லாவற்றையும் நாம் எதிர்கொள்ளுகிறோம். ஒருவேளை உங்கள் சரீரமெல்லாம் பலவீனமாக இருந்துச்சுன்னா, இந்த பலவீனத்தையும் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு சிலுவையில ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் தோல்விகளை பார்த்தீங்கன்னா, இந்த தோல்விகளை எல்லாம் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் பிரச்சனைகளையும் நெருக்கங்களையும் பார்த்தீங்கன்னா, அவைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டார். இந்த இடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய உன்னதமான இடத்தை நம்மளுக்கு கொடுத்தார் அப்படின்றதை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு இந்த காரியங்கள் எல்லாம் நாம் எதிர்கொள்கிறோம், பார்க்கிறோம். அப்ப எப்பெல்லாம் நீங்க இந்த மாதிரி சூழ்நிலைகளை எதிர்கொள்றீங்களோ, பார்க்கிறீங்களோ, நீங்கள் நினைவு கூற வேண்டிய காரியம், இதெல்லாம் ஆண்டவர் எடுத்துட்டார். அதற்கு மாறாக வெற்றியும் சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியும் உயர்வையும் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் என்னுடைய இடம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த எல்லா காரியத்தையும் நீங்களும் நானும் ஃபேஸ் பண்றதுக்கு முன்பதாகவே அவரே வாலண்டியரா நமக்கு முன்பதாக எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார். அவருடைய சுகத்தையும் அவருடைய ஆரோக்கியத்தையும் பலத்தையும் உயர்வையும் நம்மளுக்கு கொடுத்தார். நாம் உருவாகுவதற்கு முன்பதாகவே நம்முடைய இடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்கான நல்ல காரியங்களை நல்ல வழிகளை ஆயத்தப்படுத்தி வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த உலகத்தில் நம்மை அனுப்பி இருக்கிறார். அந்த வாழ்க்கையை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிற வெற்றியின் வாழ்க்கையை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய இடம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நினைவு கொள்ள வேண்டும். சிலுவையை இயேசு எடுத்துக்கொண்டார். எல்லா சீரையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட சீர் வாழ்க்கையில, சிறந்த வாழ்க்கையில நம்மை வாழும்படிக்கு இந்த உலகத்துல வைத்திருக்கிறார். புதிய நாளை கொடுத்திருக்கிறார். இந்த நாளுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த நாளில் இருக்கிற எல்லா சிறப்பான ஆசீர்வாதங்களும் உங்க வாழ்க்கையை அடைய போகிறது. எதிர்பார்த்து கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்க வாழ்க்கைக்கு நன்மையான காரியங்களை வைத்திருக்கிறார். God bless you all.